ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃபயர் ஆர்ச்சர் கேமிங். இந்த கேமில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பிஆர் ஸ்குவாட் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்குவாட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. இந்த 5 டீமில் வந்து எந்த டீம் போய் அடிக்கணும்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நீங்களே என்னை யூடியூப் சேனலில் ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். என்னோடய யூடியூப் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்ருங்க. மறக்காமல் பெல் சிம்மில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் சிம்மில் தட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க மேட்ச்குள்ளே போகலாம். மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு. இதில் எந்த டீம் வந்து போய் அடிக்க போகிறோன்னு பார்த்துருவோம். உங்களுக்கு வந்து எந்த டீம் போய் அடிக்கணும்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டீம் போய் அடிக்கிறான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு அருமையான பிளேயிங் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. யுவன் வந்து எடுத்தோன்னு ஒரு கில் எடுத்திருக்காரு. செகண்ட் டீம்லேருந்து யுவன் அருமையான பிளேயிங் கொடுத்துருக்காரு. அவர் டீமுக்கோசரம் ஒரு கில் எடுத்து கொடுத்துருக்காரு. பார்ப்போம். ஒரு அருமையான பிளேயிங் தான் போயிட்டு இருக்குது. இங்கேயும் ஒரு அட்டாக் ஓடிட்டு இருக்குது. கிளாக் டவரில் தான் மேக்ஸிமம் நிறைய பிளேயர்லாம். 5ஆவது டீம்லேருந்து 2 கில் எடுத்திருக்காங்க. ஒரு டீம் பிளேயர் வந்து லாக் ஆகிருக்காங்க. பார்ப்போம். ஒரு அருமையான பிளேயிங் தான் எல்லாமே கொடுக்குறாங்க. அவங்களால முடிஞ்ச பெஸ்ட்டு தான் கொடுக்குறாங்க. பார்ப்போம். நீங்களே இதோட அருமையாக விளையாடுவீங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்களே என்னோடய யூடியூப் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ராகி ஸ்டார் வந்து 3rd டீம்லேருந்து 3 கில் எடுத்திருக்காரு. ஒரு அருமையான டேமேஜ் கொடுத்துருக்காரு. பார்ப்போம். மேலே ஏறி அடிப்பாரான்னு பார்ப்போம். இவர் அடித்து விளையாடுற பிளேயரா இல்லை வந்து சர்வே பண்ணுற பிளேயரான்னு தெரிஞ்சிடும். ஒரு அருமையான அட்டாக் தான் போயிட்டுருக்கு. அடித்து தான் விளையாடுறாங்க. 2 பேருமே ஏறுறாங்க டீமில். ஒருத்தர் லாக் ஆகிட்டார். அதனாலும் வந்து ராகி ஸ்டார் வந்து டவுன் பண்ணியிருக்காரு. டீமெட்டை ரிலீவ் பண்ணி வச்சுட்டு கில்லை கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ராகி ஸ்டாருக்கு வந்து இப்போ 4 கில்லு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு அருமையான மேட்ச் தான் ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. பார்ப்போம். இதில் வந்து இப்போ எந்த ஸ்குவாட் வந்து போய் அடிக்கணும்னு தோணுச்சுன்னா அவங்கள மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம். நீங்களும் ஒரு ஃப்ரீ ஃபயர் பிளேயராக இருந்தால் மறக்காமல் உங்கள் யூஐடி நம்பரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம். உங்கள் யூஐடி நம்பரை வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பிளேயர்ஸை வந்து எடுத்துக்கிறேன். ஒரு அருமையான பிளேயிங் தான் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. இதுக்கிட்ட வந்து இப்போ 9 பேர் மட்டும்தான் பிளேயிங்கில் இருக்காங்க. இந்த 9 பேரில் எந்த பிளேயர் வந்து போய் அடிப்பாங்கன்னு பார்ப்போம். லாஸ்ட்டு கில் யார் கையில் இருக்குன்னு அதையும் பார்த்துருவோம். ஒரு அருமையான அட்டாக் யார் கொடுக்குறான்னு பார்த்துடலாம். உங்களோட பிளேயிங் இதை விட பெட்டராக இருக்குன்னு சொன்னால் மறக்காமல் உங்கள் யூஐடி நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நான் வந்து உங்களையும் ஜாயின் பண்ணிக்க முடியும். யூடியூப் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு அருமையான டேமேஜ் போயிட்டு இருக்குது. செகண்ட் டீமுக்கு கில்லை அடிப்பாரா டவுன் பண்ணியிருக்காரு. கில்லை கன்ஃபார்ம் பண்ணல இன்னி. பார்ப்போம். இவருக்கு சப்போர்ட் ராகி ஸ்டார் ஏறி வருவாரான்னு பார்த்துடலாம். இல்லை அவர் பேக் அடிப்பாரான்னு பார்ப்போம். ஒரு அருமையான டேமேஜ் ராகி ஸ்டாருக்கும் போயிட்டு இருக்குது. இன்னொரு ஸ்குவாடும் உள்ளே வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பேக் சைடில் ஒரு ஸ்குவாடும் ஃப்ரண்ட் சைடில் ஒரு ஸ்குவாடும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கிளாக் டவர்லேருந்து அடிக்கிறாங்க ஒருத்தவங்க ஃபேக்ட்ரி பக்கத்துலேருந்து அடிக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுவார்னு பார்ப்போம். ராகி ஸ்டாரு ஆல்ரெடி வந்து 5ஆவது டீம் வந்து எலிமிட்டே ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். உங்கள் லைக் பட்டனை மட்டும் அழுத்தி விட்ருங்க. மறக்காமல் என் வீடியோஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். யுவன் க்ளோவால் கல்லை வச்சுட்டு ஏறி போயிட்டு இருக்காரு. கில் எடுப்பாரான்னு பார்ப்போம். ஆல்ரெடி ஒரு கில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யுவன் டீமில் வந்து ஆல்ரெடி 2 கில் இருக்குது. பேக் அடித்து போயிட்டு இருக்கார் யுவனு. பார்ப்போம் என்ன கதைன்னு. எல்லாருமே ஒரு அருமையான பிளேயிங் தான். ராகி ஸ்டார் அடுத்து ஒரு டவுன் பண்ணியிருக்காரு. 2 கில்லு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மொத்தம் 6 கில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 4ஆவது டீமை எலிமிட்டே பண்ணிட்டாரு ராகி ஸ்டாரு. ஒரு அருமையான பிளேயிங் தான் ராகி ஸ்டாரு. இந்த ரூம் மேட்ச்சில் எந்த டீம் போய் அடிக்கணும்னு தெரிஞ்சால் ஒரு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி விடுங்க. பார்த்துருவோம். நீங்கள் வந்து கெஸ் பண்ணுற டீம் போய் அடிக்கதான்னு பார்த்துடலாம். வெயிட் பண்ணி ராகி ஸ்டார் அவர் டீமெட்டை ரிலீவ் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். ஆர்டினில் போய். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து பாயிண்ட் ரிலீவ் மட்டும்தான், கார்டு ரிலீவ் கிடையாது. எவ்வளோ தான் காயின் வச்சுருந்தாலும் கார்டு ரிலீவ் பண்ண முடியாது. ஒன்லி வந்து பாயிண்ட் ரிலீவ் மட்டும்தான். எதனால் இப்படி வச்சுருன்னு வச்சிங்கன்னா, பக்கத்தில் எனிமி இருந்தால் சப்போஸ் எனிமி அந்த இடத்துல வந்து ரிலீவ் வந்து ஸ்டாப் பண்ணலாம். அந்த இடத்துல ஒரு அருமையான அட்டாக்கும் ஓடும். கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுக்கோசரம் தான் இந்த மாதிரி பாயிண்ட் ரிலீவ் மட்டும் வச்சுருக்கேன். கார்டு லீவுனா உடனே லீவ் பண்ணி விட்ருவாங்க. பாயிண்ட் லீவு அப்படி கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி லீவ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அந்த வெயிட் பண்ணுற டீமில் எனிமி வந்தால் அவங்கள சமாளிச்சும் ஆகணும். சப்போஸ் லீவ் பண்ணும்போது ஆட்டின் உள்ள எனிமி வந்துட்டாங்கன்னா சமாளிக்க முடியாது. வெற்றிகரமாக வந்து அவர் டீம்மேட்டை லீவ் பண்ணி விட்டார். இவர் டீம்மேட் இவருக்கு வந்து சப்போர்ட் கொடுப்பாதான் பார்ப்போம். ஆல்ரெடி இவருக்கும் டேமேஜ் கொடுக்குறாங்க. ஆப்போனட் எனிமி வந்துட்டாங்களாட்டுக்கு. எந்த ஸ்குவாட் உள்ளே இறங்கியிருக்குன்னு தெரியல. இவர் வந்து சப்போர்ட் கொடுப்பான்னு பார்த்தா இவர் ஃபேக்ட்ரி பக்கம் இறங்குறாரு. பார்த்துருவோம். இவர் ஒண்டியாக சமாளிப்பாரான்னு பார்ப்போம். ஆல்ரெடி இவருக்கு 6 கில் அடிச்சிருக்காரு. லாஸ்ட்டாக வந்து 1:2 வந்து கணக்கில் அடிச்சிருந்தார். 2 பேரை ஒண்டியாகவே சமாளிச்சிருந்தார். ஒரு அருமையான பிளேயிங் தான் கொடுக்குறாரு ராகிஸ்டார். பார்ப்போம். செகண்ட் டீம்லேயும் 2 கில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யார் அடிக்க போகிறான்னு தெரியல. யார் கையில் போயா போக போகுதுன்னு தெரில. ஒரு அருமையான பிளேயிங் தான் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. அவங்களால முடிஞ்ச பிளேயிங்கை அவங்க கொடுக்குறாங்க. இதை விட வந்து நீங்கள் பிளேயிங் அருமையாக கொடுப்பீங்கன்னு தோணுச்சுன்னா உங்கள் யூஐடி நம்பரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். என்னோடய யூஐடி நம்பர் கடைசியாக நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அப்செட் பண்ணிக்கிறேன். என்னோடய யூடியூப் சேனலில் நீங்களும் வந்து ப்ளே பண்ணலாம் மறக்காமல். தினைக்கும் ஒரு வீடியோ வந்து எடுத்து போட்டுருவேன். ஒரு அருமையான பிளே தான் கொடுக்குறாங்க எல்லாருமே. இனி வந்து 4 பேர் மட்டும்தாங்க. 2-6-2 எந்த டீம் வந்து போய் அடிக்க போகுதுன்னு பார்ப்போம். இப்போ தேர்ட் ஸ்லாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் தான் இருக்காங்க தேர்ட் டீமில். செகண்ட் டீமில் ஒருத்தவர் மட்டும்தான் இருக்கார். பஸ் டீமில் ஒருத்தவர் இருக்காருன்னு நினைக்கிறேன். இவர் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. பக்கத்தில் எனிமி இருக்கிற மாதிரி ஆள்காட்டி காமிக்குது. அவர் டீம்மேட்டை நோக்கி போயிட்டு இருக்காரு. அங்கே ஒரு அருமையான அட்டாக் போகுதுன்னு நினைக்கிறேன். இவர் டீம்மேட் லாக் ஆகிட்டார். இவர் வண்டியை வச்சு ஒருத்தரோட அடித்து காலி பண்ணுறாரு. இல்லை அவர் டேமேஜ் மட்டும் தான் இருக்குது. க்ளோவில் போட்டு பிளாக் பண்ணியிருக்காங்க. இவர் ஏறி அடிப்பாரான்னு பார்ப்போம். ஏறி அருமையான லாக்கு கில்லே வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஒரு அருமையான பிளேயிங் தான் கொடுத்துருக்காரு. இப்போ வந்து இவர் 7 கில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் ராகிஸ்டார். இப்போ 1-1 வந்து மேட்ச் ஓடிட்டு இருக்கு. இல்லை யாரை அடிக்க போகிறான்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயா அடிப்பது யாருன்னு தெரிஞ்சிடும். எந்த ஸ்குவாட் போயா அடிக்க போகுதுன்னு தெரிஞ்சிடும். ராகிஸ்டார் டவர் மேலே பிடிச்சிட்டு உட்காந்துட்டாரு. சுபம் அருமையாக ஓடிக்கிட்டு இருக்காரு. பார்ப்போம் இவர் கையில் போயாவா இல்லை ராகிஸ்டார் கையில் போயாவான்னு பார்த்துடலாம். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் யூஐடி நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வந்து இந்த கேமில் வந்து ப்ளே பண்ணலாம். ஒரு அருமையான டேமேஜ் கொடுத்துருக்காரு ராகிஸ்டார் இவருக்கு. பார்ப்போம் யார் கையில் போயான்னு பார்த்துருவோம். என்னோடய யூஐடி நம்பர் கடைசியாக நான் கொடுக்குறேன். மறக்காமல் வந்து என் யூஐடி நம்பருக்கு ஒரு ரெக்வெஸ்ட் கொடுங்க. நீங்களும் வந்து என் யூடியூப் சேனலில் வந்து ப்ளே பண்ணலாம். எனக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. மறக்காமல் வந்து யூடியூப் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். பெல் சிம்மில் மறக்காமல் தட்டி விட்ருங்க. ஒரு அருமையான டேமேஜ் கொடுத்துட்ருக்காங்க. பார்ப்போம் யார் கில் எடுக்க போகிறான்னு. இவங்க எடுக்கிற கடைசி கில் தான் போயான்னு நினைக்கிறேன். இல்லை ராகிஸ்டார் பேக் அடிக்கிற மாதிரி இருக்குது. என்ன ரீசன் தெரியல. வண்டி எடுத்துகிட்டு திரும்ப ஏற்ற போகிறாரான்னு பார்ப்போம். இல்லை வண்டி எடுத்துகிட்டு சேஃப் ஜோனுக்குள்ளே போகிறாருன்னு நினைக்கிறேன். வண்டி எடுத்து சேஃப் ஜோனுக்குள்ளே போயிட்டு இருக்காரு. அவர் ஒண்டி தானே இருந்தார். ஏறி அடிச்சிருக்கலாமே. என்ன ரீசன் தெரியல. ஆட்டினை நோக்கி போகிறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம் அவர் டீம்மேட்டை ரிலீவ் பண்ண போகிறார். ஆட்டுக்கு 1-2ங்கிற கணக்கில் அட்டாக் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 1-2ங்கும்போது ஆப்போனண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு கில் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. ராகிஸ்டார் 7 கில் அடித்தும் கொஞ்சம் சந்தேகத்தில் அவர் டீம்மேட்டை வேறு ரிலீவ் பண்ணிடுறாரு. அப்படிங்கும்போது இவர் வந்து அவர் டீம்மேட்டை ரிலீவ் பண்ணுவாரான்னு பார்த்துருவோம். இவரும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டார் ஆட்டுக்கு. ராகிஸ்டார் அவர் டீமெண்ட்டை ரிலீவ் பண்ணிட்டாரு. அவர் டீமெண்ட் இறங்கிட்டு இருக்காரு. ஆனால் அவுட் ஆஃப் ஜோனில் இறங்குறாரு. டேமேஜ் இவ்வளோன்னு நினைக்கிறேன். இல்லை சேஃப் ஜோனுக்குள்ளே வந்துட்டார். பார்ப்போம் இவரோட ரிலீவ் வந்து இவங்க டீமுக்கு வெற்றி வாங்கி தருமான்னு பார்ப்போம். போய் அடிச்சு தருமான்னு பார்த்துடலாம். இவர் டீம் மட்டும் இறங்கிட்டார். இப்போ வந்து டீமில் வந்து மொத்தம் மேட்ச்சில் 3 பேர் இருக்காங்க. 2 ஸ்குவாட் இருக்குது. செகண்ட் ஸ்குவாட் டீம்லேருந்து ஒரு பிளேயரும் தேர்ட் ஸ்குவாட்லேருந்து 2 பிளேயரும் இருக்காங்க.
இவர் அடிப்பாரான்னு பார்ப்போம். ரூட் எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் டீம்மேட் கார் எடுத்துகிட்டு ரெடியாக நிற்கிறாரு. இவர் வந்து கன்னை மாற்றிட்டு இருக்கிறதா அவர் கிளம்புற மாதிரி சைக்கிள் காமிச்சோன்னா போய் ஏறாரு ஆட்டுக்கு. அம்மா 2 பேரும் ஒரே வெஹிக்கிளில் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் யார் போய் அடிப்பான்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும் யார் போய் அடிப்பான்னு. எனக்கு தெரிஞ்சு ராக்கி ஸ்டார் போய் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நீங்கள் யாராக சொல்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். ராக்கி ஸ்டார் அடிப்பாங்களா இல்லை செகண்ட் டீம் அடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பிளேயிங் இதை விட வந்து அருமையாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் மறக்காமல் உங்கள் யூடி நம்பரை வந்து பின் பண்ணலாம். நீங்களும் என்னோடய யூடியூப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். உங்கள் லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்ருங்க. அப்போனா வந்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஒரு அருமையான பிள்ளைங்க தான் கொடுக்குறாரு, பார்ப்போம். செகண்ட் டீம் வந்து அவர் டீம் இவனையும் இறக்கி விட்டாராட்டுக்கு. இப்போ வந்து 2-2 ஓடிக்கிட்டு இருக்கு மேட்ச்சு. 4 பேர். இந்த 4 பேரில் வந்து யார் அடிக்க போகிறான்னு பார்ப்போம். யார் கையில் வந்து போயா போக போகுதுன்னு பார்ப்போம். டீம் 2 இல்லை டீம் 3 பார்த்துடலாம். டீம் 2 கையில் 2 கில்லு மட்டும்தான் இருக்குது. ஆனால் டீம் 3 கையில் வந்து கிட்டத்தட்ட 7 கில்லுக்கிட்டே இருக்குது. ஒரு அருமையான பிளேயிங் தான் ராக்கி ஸ்டார் கொடுத்துருக்காரு. மேக்ஸிமம் வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து எல்லாரையும் மேக்ஸிமம் காமிப்போம். அதுலேயே கில் அடித்தவங்கள அதிகமாகவே நம்ம வந்து ஜூம் பண்ணுவோம். நீங்களும் வந்து ஒரு அருமையான பிளேயிங் கொடுப்பீங்கன்னா நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து காமிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ராக்கி ஸ்டார் ஏறி போய் அடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். இன்னும் சிங்கிள் பிளேயர் மட்டும்தான் இருக்கார். 1-2. செகண்ட் டீமில் வந்து இப்போ யுவன் மட்டும்தான் இருக்கார். அவரும் வந்து பிளாக் பண்ணிகிட்டு இருக்கார் முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் வந்து ராக்கி ஸ்டார் விட்ற மாதிரி தெரியல. கிரானைட்லாம் போட்டு எரியெல்லாம் அடிக்கிறாரு. இல்லை கன்ஃபார்ம் பண்ணி போயாவே அடிச்சிட்டாரு. ஒரு அருமையான போயா அடிச்சிருக்காரு ராக்கி ஸ்டாரு. ஒரு அருமையான பிளேயிங் கொடுத்துருக்காரு. சூப்பர். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யார் எத்தனை பொசிஷனை பிடிச்சிருக்காங்க, எத்தனை கில் அடிச்சிருக்காங்கங்கிற நேம் போர்டு வரப்போகுது. நேம் போர்டை பாருங்கள். டாப் 3யில் இருக்கிற நேம் போர்டு மட்டும்தான் மேக்ஸிமம் வந்து ஒர்த்தாக இருக்கும். இதில் வந்து டாப் 3யில் யாராக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ராக்கி ஸ்டார் டீம் தான் வந்து 8 கில் அடித்து ஃபஸ்ட்டு போய் அடிச்சிருக்காங்க. ரெண்டாவது யுவன் டீம் வந்து 3 கில் அடித்து செகண்ட் பிளேஸை பிடிச்சிருக்காங்க. ஒரு அருமையான பிளேயிங் தான், பார்த்துடலாம். வேறு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கீழே தான் இருக்காங்க. இப்போ வந்து நம்ம 5 டீம் உள்ள மேட்ச் போட்டதுனால 2 டீம் மட்டும்தான் சொல்லியிருக்கோம். அடுத்த மேட்ச்சில் வந்து மேக்ஸிமம் வந்து பிளேயரை போடுற மாதிரி பார்த்துக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து இந்த யூடியூப் சேனலில் ப்ளே பண்ணலாம். என்னோடய யூஐடி நம்பரை வந்து இப்போ கொடுக்க போகிறேன், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய யூஐடி நம்பரை நோட் பண்ணி வச்சுட்டு எனக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்புங்க. மறக்காமல் நான் அப்செட் பண்ணிக்கிறேன். நீங்களும் என்னோடய கேம் பிளேயில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோடய யூஐடி நம்பர் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து மறக்காமல் நோட் பண்ணி வச்சுட்டு எனக்கு ரெக்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பலை தட்டிடுங்க.